என் பெயர் திவாகர். சில மாதங்களுக்கு முன்புதான் இந்த நகரத்திற்கு வேலைக்காக வந்தேன். இந்த நகரம் எனக்கு புதியது மட்டுமல்ல, சற்று விசித்திரமாகவும் இருந்தது. விசித்திரம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இங்குள்ள சூழல் மிகவும் திறந்த மனதுடன் இருந்தது. நான் வளர்ந்த கிராமத்தில் சூழல் மிகவும் இறுக்கமாக இருக்கும். எனக்கு 29 வயதாகிறது. ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை. நான் என் குடும்பத்துடன் கிராமத்தில் வசித்து வந்தேன். ஆனால் படிப்பு முடிந்த பிறகு நகரத்திலேயே வேலை செய்ய முடிவெடுத்தேன். ஏனெனில் நகரத்தில் வேலை செய்வதில் ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கிறது. நான் இங்கே ஒரு ஃப்ளாட் வாடகைக்கு எடுத்திருந்தேன். நான் வேலைக்கு சேர்ந்து சில மாதங்களே ஆவதால் அதற்குள் என் நிறுவனம் எனக்கு வீடு வழங்க மறுத்தது. இந்த குடியிருப்பு பகுதியில்தான் நான் வீடு எடுத்தேன். நான் காலையில் அலுவலகம் சென்று மாலை 4 மணிக்கு வீடு திரும்புவேன். இங்கே பேசுவதற்கு சில நண்பர்களையும் உருவாக்கி கொண்டேன். எனக்கு இன்னொரு நண்பனும் இருந்தான். அவனும் அதே குடியிருப்பில்தான் வசிக்கிறான். ஆனால் எங்கள் வீடுகள் வேறு வேறு. அவனுக்கு திருமணமாகிவிட்டது. அவனும் என்னுடன் வேலை செய்ய கிராமத்தில் இருந்துதான் வந்தான். ஆனால் அவன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து வந்திருந்தான். எனக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது என் பெற்றோரின் விருப்பம். ஆனால் எனக்கு இப்போது விருப்பமில்லை. முதலில் நான் தனித்து நின்று சம்பாதிக்க விரும்புகிறேன். நான் வசிக்கும் இந்த குடியிருப்பில் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் அங்கேயேதான் வசிப்பதாக தெரிந்தது. முதல் பார்வையிலேயே நான் என் இதயத்தை அவளிடம் இழந்தேன். எனக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது. அவள் பெயர் கிறிஸ்டி. கிறிஸ்டியை பார்த்த முதல் கணமே அவள் மேல் எனக்கு காதல் வந்துவிட்டது. எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்று விரும்பினேன். அவளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் என் குடியிருப்பில் இருக்கும் ஒரு நண்பர் மூலம் அவளை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டேன். அவள் தன் தாயுடன் அந்த பகுதியில் தனியாக வசித்து வருகிறாள். அவளை ஒரு பூங்காவில் சந்தித்தேன். இந்த நகரத்திற்கு வந்த பிறகு என் வேலையும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. என் சம்பளத்தில் பாதியை ஊருக்கு அனுப்பிவிடுவேன். அதனால் என் வீட்டார் மகிழ்ச்சியாக இருந்தனர். எனக்கு ஒரு தங்கை மட்டும் இருக்கிறாள். நான் தான் மூத்தவன். அதனால் எனக்குத்தான் முதலில் திருமணம் நடக்க வேண்டும். நான் விரும்பிய பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று என் பெற்றோர் எனக்கு முழு சுதந்திரம் அளித்திருந்தனர். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நான் யாரிடமும் திருமணத்திற்காக அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. என் பெற்றோர் ஏற்கனவே எனக்கு அனுமதி அளித்திருந்தனர். 1 மாத கால அறிமுகம், பின்பு மெல்ல மெல்ல வளர்ந்த நட்பு எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்தியது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டோம். காதலிக்கவும் தொடங்கினோம். கிறிஸ்டி இவ்வளவு சீக்கிரம் என்னை காதலிப்பாள் என்று நான் நினைக்கவில்லை. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். நான் கிறிஸ்டியை விரைவில் திருமணம் செய்ய விரும்பினேன். ஏனென்றால் அவள் மிகவும் துயரம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் தனது உடல் நலமில்லாத தாயுடன் வசித்து வந்தாள். ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினாள். கிறிஸ்டிக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. நான் அவளுக்கு அந்த ஆதரவாக இருக்க விரும்பினேன். ஆனால் அவள் யாரிடமும் உதவி கேட்க பயந்தாள். 1 வருடத்திற்கு முன்பு அவள் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான புயல் வீசியிருந்தது. நான் இன்னும் பிரம்மச்சாரிதான். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை தேவைப்பட்டது. அது கிறிஸ்டியிடம் மட்டுமே எனக்கு தெரிந்தது. ஆனால் பாவம், அவளுக்கு ஏற்கனவே ஒரு முறை திருமணமாகி அவள் கணவன் இறந்து விட்டான். திருமணமாகி 1 வருடமே ஆன நிலையில் அவள் கணவன் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றான். அவளுடைய கணவர் வீட்டார்கள் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டனர். அதன் பிறகு அவள் மீண்டும் தன் நோயுற்ற தாயுடன் வந்து வசிக்கத் தொடங்கினாள். இப்போது அவள் வேலைக்கு சென்று தன் தாய்க்கு மருத்துவ சிகிச்சையும் அளித்து வருகிறாள். கணவர் இறந்த பிறகு அவளுடைய புகுந்த வீட்டினர் அவளை மிகவும் துன்புறுத்தியதாகவும் அவர்கள் மிகவும் பேராசை பிடித்தவர்கள் என்றும் அவள் என்னிடம் கூறினாள். இதனாலேயே கிறிஸ்டிக்கு மறுமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. தனது 2வது புகுந்த வீட்டினரும் அப்படியே இருப்பார்களோ என்று அவள் அஞ்சினாள். ஆனால் என் வீட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எப்படியும் நான் இங்கேதான் வேலை செய்கிறேன் என்பதால் திருமணத்திற்கு பிறகு நானும் என் மனைவியுடன் இங்கேதான் வசிக்கப் போகிறேன். எனக்கு கிறிஸ்டி மீது மிகுந்த காதல் இருந்தது. ஆனால் நான் அவளை சந்தித்ததில் இருந்து அவள் மிகுந்த கவலையில் இருந்தாள். அழுது கொண்டே தன் நிலைமையை என்னிடம் கூறுவாள். ஒரு பெண் அழுவதை பார்த்தால் அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள முயல்வது ஆண்களின் பலவீனம்.
உதவி செய்ய முடிந்தாலும் இல்லாவிட்டாலும் காரணம் என்னவென்று அறிய துடிப்பார்கள். கிறிஸ்டி மிகவும் அழகாக இருந்தாள். இந்த உலகம் மிகவும் மோசமானது. என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார். இப்போது நான் அனாதையாகிவிட்டேன். என் தாயும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவர்களின் மருந்து செலவு மற்றும் என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக நான் வேலைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்போம். எங்கள் மொபைல் எண்களை பகிர்ந்து கொண்டோம். சில நேரங்களில் போனிலும் சில நேரங்களில் நேராகவும் சந்தித்து பேசினோம். நாங்கள் ஒரே குடியிருப்பில் தான் வசித்தோம். அவள் தன் புகுந்த வீட்டுடனான எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டாள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் தாயை அழைத்து கொண்டு இந்த குடியிருப்புக்கு வந்துவிட்டாள். அவள் தன் பழைய வாழ்க்கையை மறக்க விரும்புகிறாள். அவளுடனான எனது முதல் சந்திப்பு பூங்காவில் தான் நடந்தது. அங்கே பேசிக்கொண்டிருந்த போது நான் அவளிடம், நான் உங்களை உங்கள் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவள், அதெல்லாம் தேவையில்லை என்றாள். நீங்கள் எப்படி தனியாக போவீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் தனியாக இல்லை என்று சொல்லிவிட்டு திடீரென்று ஒரு விசிலடித்தாள். உடனே அவளுக்கு முன்னால் ஒரு பெரிய தங்க நிற நாய் ஓடி வந்தது. அது அவளுடைய நாய் என்று எனக்கு தெரிந்தது. இந்த நாய் உங்களுடையதா என்று கேட்டேன். அதற்கு அவள், ஆமாம், இது என் நாய். உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள். நான் பிடித்திருக்கிறது, ஆனால் இது பார்க்க மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறதே என்றேன். பிறகு அவள் சொன்னாள், ஆமாம், இது தன் உரிமையாளரை தவிர மற்றவர்களிடம் சண்டையிடும், தாக்கவும் செய்யும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஹரி மிகவும் நல்ல நாய். நான் இதன் பெயர் ஹரியா என்று கேட்டேன். அவள் சொன்னாள், ஆமாம், இதன் பெயர் ஹரி. உண்மையில் இது என் கணவருடைய நாய். அவர் இதை அமெரிக்காவில் இருந்து வாங்கி வந்தார். அவர் இதன் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். இதை தன் குழந்தை போலவே நேசித்தார். அதனால் இது அவரிடம் ஒரு மனிதனைப் போலவே பழகியது. அவரை நன்றாக அடையாளம் தெரிந்து வைத்திருந்தது. திருமணத்திற்கு முன்பு எனக்கு விலங்குகளை கண்டால் பயம். ஆனால் நான் இவர்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு என் கணவருடன் சேர்த்து இந்த நாயின் மீதும் எனக்கு காதல் வந்துவிட்டது. ஏனென்றால் இது அவ்வளவு நல்லது. இப்போது இது என் கணவரின் கடைசி அடையாளம். அதனால்தான் இதை என் புகுந்த வீட்டிலிருந்து இங்கே அழைத்து வந்தேன். இப்போது இது எங்களுடனேயே இருக்கிறது. இது எப்போதும் தன் உரிமையாளரைப் போல என்னை பார்த்து கொள்கிறது. எந்த ஒரு அந்நிய நபரையும் என்னை நெருங்க விடுவதில்லை. யாராவது எனக்கு தீங்கு செய்ய நினைத்தால் இது அவர்களை தாக்கிவிடும். இது ஒரு வகையில் எனது பாடிகார்ட். இதனுடன் இருப்பது எனக்கு பிடிக்கும். இந்த நாயை என் கணவர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினார். இது சாதாரணமான நாய் கிடையாது. இந்த நாய் இளமையாக இருந்திருந்தால் இதன் விலை இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். நான் அந்த நாயை தடவி கொடுக்க முயன்றேன். ஆனால் கிறிஸ்டி, வேண்டாம், இப்போது உங்கள் மீது அதற்கு நட்பு ஏற்படவில்லை. அது இந்த நாட்களில் மிகவும் கவலையாகவும் சோகமாகவும் இருக்கிறது. தன் உரிமையாளர் பிரிந்த பிறகு அது எங்கள் மீது கோபமாக இருக்கிறது. அதன் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே நான் அதை வெளியே நடைப்பயிற்சிக்கு அழைத்து வருகிறேன் என்றாள். கிறிஸ்டியின் பேச்சுக்கள் எனக்கு விசித்திரமாக தெரிந்தன. அவள் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படும் பெண்ணோ என்று தோன்றியது. சிறிது நேரத்தில் அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் நாள் முழுவதும் நான் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். இப்படியே பலமுறை நாங்கள் எங்காவது சந்தித்து கொண்டோம். எங்கள் காதலும் மெல்ல வளர்ந்தது. அவள் என்னை நேசிக்கத் தொடங்கினாள். அதன் பிறகு நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம். நான் கிறிஸ்டிக்கு ஒரு ஆதரவாக இருக்கவும் அவளை பார்த்து கொள்ளவும் விரும்பினேன். அவள் வாழ்க்கை வரலாறு மிகவும் விசித்திரமானது. பாவம், அவள் பல கஷ்டங்களை சந்தித்திருந்தாள். அவளை இனிமேல் துயரத்தில் என்னால் பார்க்க முடியாது. ஏனோ தெரியவில்லை, அவள் மீது எனக்கு ஒரு விசித்திரமான காதல் ஏற்பட்டது. அவளுடைய ஒரு சிறிய கஷ்டம் கூட எனக்கு பெரிய விஷயமாக தெரிந்தது. இது குறித்து என் பெற்றோரிடம் பேசிவிட்டேன். கிறிஸ்டியின் புகைப்படத்தையும் அவர்களுக்கு அனுப்பினேன். அவர்களுக்கு கிறிஸ்டியை மிகவும் பிடித்திருந்தது. என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமும் அளித்தனர். என் விருப்பத்தை கண்டு என் வீட்டார்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் கிறிஸ்டிக்கு ஏற்கனவே திருமணமாகி அவள் கணவன் இறந்துவிட்ட விஷயத்தை நான் அவர்களிடம் சொல்லவில்லை. ஒருவேளை இதை சொன்னால் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்களோ என்று பயந்தேன். கிறிஸ்டி தன் முதல் கணவரை பற்றி சொல்லும்போது அவள் அவனை மிகவும் நேசித்ததாகவும் அது ஒரு காதல் திருமணம் என்றும் கூறினாள்.
அவன் பெயர் ராஜ். என் கணவர் மிகவும் நல்லவர். என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். என்னை பத்திரமாக பார்த்து கொண்டார் என்று அவள் கூறினாள். அவள் முன்னால் நான் செயலற்று நின்றேன். ஏற்கனவே அவள் காதலில் நான் விழுந்து விட்டேன். அவளுக்கு எல்லா வகையிலும் உதவ நான் முயன்றேன். அப்போதுதான் அவளுக்கு என் மீது ஈர்ப்பு ஏற்படும் என்றும், இறந்த கணவனை மறந்து என்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவாள் என்று நினைத்தேன். நான் அவளை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்பதை அவள் உணர வேண்டும் என்று விரும்பினேன். நாங்கள் விரைவாக திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தோம். கிறிஸ்டியின் தாயும் எங்கள் திருமணத்திற்கு சம்மதித்தார். அவர்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக தன் மகளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைத்ததை எண்ணி அவர் மகிழ்ச்சியடைந்தார். கிறிஸ்டியும் நானும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி வந்தோம். என் கணவர் சென்ற பிறகு என்னால் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் உங்களுடன் இருக்கும்போது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது என்று அவள் சொன்னாள். அடுத்த வாரமே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். என் திருமணத்தை பற்றி என் பெற்றோரிடம் சொல்லி அவர்களையும் நகரத்திற்கு வருமாறு அழைத்தேன். ஆனால் என் பெற்றோர் பிடிவாதமாக நான் கிறிஸ்டியை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு வர வேண்டும் என்றும் அங்கேயே திருமணம் நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். நான் அவர்களுக்கு ஒரே மகன் என்பதால் என் திருமணத்தின் மூலம் தங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள அவர்கள் ஆசைப்பட்டார்கள். நான் இதை பற்றி கிறிஸ்டியிடம் சொன்னபோது அவள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள். திவாகர், என் கணவர் எவ்வளவு பெரிய தொழிலதிபர் என்பது உனக்கு தெரியாது. அவர் நகரத்தில் வசித்தார். நான் ஒருபோதும் கிராமத்திற்கு சென்றதில்லை. என் வாழ்நாள் முழுவதையும் நகரத்திலேயே கழித்து விட்டேன். என்னால் கிராமத்திற்கு வர முடியாது என்று கூறிவிட்டாள். என் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காக அங்கே திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும், அவர்களின் ஆசைகள் நிறைவேறியதும் ஒரு வாரத்திலேயே நாம் இங்கே திரும்பி வந்துவிடலாம் என்றும் அவளுக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் கிறிஸ்டி இந்த ஒரு வாரத்தில் இங்கே பல விஷயங்கள் மாறிவிடும் என்று கூறி கிராமத்திற்கு வர மறுத்துவிட்டாள். திருமணம் இங்கேதான் நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். இதை பற்றி என் பெற்றோரிடம் சொன்னபோது அவர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. இறுதியில் நான் கிறிஸ்டியின் பேச்சை கேட்டு நகரத்திலேயே பதிவு திருமணம் செய்து கொண்டேன். இதனால் என் பெற்றோர் என் மீது மிகுந்த கோபமடைந்தனர். அவர்களின் ஒரே மகனாக இருந்து கொண்டு அவர்களின் ஆசைகள் அனைத்திலும் நான் மண்ணை அள்ளி போட்டுவிட்டதால் அவர்கள் கோபப்படுவது நியாயம்தான். எனக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவளுக்கு என் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசை இருந்தது. பாவம், அவளும் அழுது கொண்டே இருந்து விட்டாள். என் குடும்பத்திற்கு நான் இப்படி செய்தது சரியல்ல என்று எனக்கு தோன்றியது. நான் மிகுந்த வெட்கப்பட்டேன். பல நாட்களாக என் வீட்டிலிருந்து அழைப்புகள் ஏதும் வரவில்லை. இப்படியாக கிறிஸ்டி என் வாழ்க்கைக்குள் வந்தாள். அவள் தன் பொருட்கள் அனைத்தையும் என் வீட்டிற்கு மாற்றிக்கொண்டாள். கிறிஸ்டியின் தாய் தனது மூத்த மகனின் வீட்டிற்கு சென்று விட்டார். திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக சென்றது. மீண்டும் ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. என் அதிர்ஷ்டம் மிகவும் மேலானது என்று கிறிஸ்டி கூறுவாள். எங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் கதாநாயகியின் வாழ்க்கையைப் போலவே இருந்தது. ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருந்தோம். அவள் நாயையும் தன்னுடன் அழைத்து வந்திருந்தாள். அது இப்போது என் வீட்டிலேயே வசிக்கிறது. உண்மையில் விலங்குகளை வீட்டிற்குள் வளர்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை. அந்த நாய் எனக்கு மிகவும் ஆபத்தானதாக தெரிந்தது. அதற்காக நான் வீட்டிற்கு வெளியே ஒரு இடத்தை அமைத்து கொடுத்தேன். அது என்னிடம் ஓரளவுக்கு பழகத் தொடங்கி இருந்தது, ஆனால் முழுமையாக அல்ல. கிறிஸ்டியுடன் அது பழகி இருந்தது. தன் முதல் கணவர் இறந்ததிலிருந்து இந்த நாய் மிகவும் சோகமாக இருப்பதாகவும் தன் உரிமையாளரை அது மிகவும் தேடுவதாகவும் கிறிஸ்டி கூறினாள். ஆமாம், விலங்குகளுக்கும் உணர்வுகள் மற்றும் பாசம் உண்டுதான். நாய், பூனை அல்லது ஆடு போன்ற விலங்குகள் மனிதர்களுடன் மிக விரைவாக நெருக்கமாகிவிடும் என்று நான் சொன்னேன். கிறிஸ்டிக்கும் எனக்கும் திருமணமாகி 1 மாதமே ஆகியிருந்தது. ஒரு நாள் திடீரென்று கிறிஸ்டியின் உடல்நிலை சரியில்லாமல் போனது. நான் அலுவலகத்தில் இருந்தபோது பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. உங்கள் வீட்டில் இருக்கும் நாய் பலத்த சத்தத்துடன் குரைத்து கொண்டே இருப்பதாகவும் அது ஏதோ ஒரு கவலையில் இருப்பது போல் தோன்றுவதாகவும் சொன்னார்கள். வீட்டிற்கு சென்று என்னவென்று பாருங்கள் என்றார்கள். நான் அலுவலகத்திலிருந்து விரைவாக வீட்டிற்கு வந்தேன். உள்ளே நுழைந்ததும் அதிர்ச்சி அடைந்தேன். என் மனைவி தரையில் மயங்கி கிடந்தாள்.
அதனால்தான் ஹரி அவ்வளவு சத்தம் போட்டிருக்கிறது. நான் உடனே கிறிஸ்டியை என் காரில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். மருத்துவர் ஒரு நல்ல செய்தியை சொன்னார். என் மனைவி கர்ப்பமாக இருப்பதாக அவர் கூறினார். இந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உடனே ஃபோன் செய்து என் அம்மா அப்பாவிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். இதை கேட்ட பிறகு அவர்களின் கோபம் கொஞ்சம் குறைந்தது. இல்லை என்றால் நகரத்து பெண்ணை திருமணம் செய்த பிறகு நான் நகரத்துக்காரனாகவே மாறிவிட்டேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு திருமணமாகி 1 மாதம் முடிந்த நிலையில் இந்த நல்ல செய்தி விரைவாகவே கிடைத்தது. நாங்கள் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தோம். நான் கிறிஸ்டியை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது ஹரி அவளை பார்த்ததும் மீண்டும் சத்தமாக குரைத்தது. நான் வந்துவிட்டேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று கிறிஸ்டி அதை பார்த்து சொன்னாள். நீ மயங்கிய போது இது இப்படித்தான் சத்தம் போட்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்து நான் சீக்கிரம் வந்தேன். இல்லை என்றால் நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு சென்றிருப்பேன். மாலைதான் திரும்பியிருப்பேன். உன் நாய் மிகவும் நல்லது. இன்று இதனால்தான் உன் உயிர் காப்பாற்றப்பட்டது என்று நான் சொன்னேன். ஆனாலும் அது இன்னும் சத்தமாக குரைத்து கொண்டே இருந்தது. இது ஏன் இன்னும் குரைக்கிறது என்று நான் கேட்டதற்கு எனக்கும் புரியவில்லை. ஒருவேளை அதற்கு பசியாக இருக்குமோ என்னவோ என்று சொல்லிவிட்டு அதற்கு உணவு கொடுக்க சென்றாள். ஆனால் அதற்கு பிறகும் அது தொடர்ந்து குரைத்து கொண்டே இருந்தது. கிறிஸ்டிக்கு அதன் மேல் கோபம் வந்தது. எனக்கு உடம்பு சரியில்லை ஹரி, உனக்கு என்னதான் வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். சில நேரங்களில் அதன் சத்தத்தால் நானும் எரிச்சலடைந்தேன். ஒரு நாள் என் மனைவியை அருகில் அமர வைத்து, கிறிஸ்டி, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். அவள் என்னை கூர்ந்து கவனித்தாள். இந்த நாட்களில் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். சொல்லுங்கள், என்ன விஷயம் என்றாள். நான் சொன்னேன், கிறிஸ்டி, இப்போது நம் வீட்டிற்கு ஒரு குழந்தை வரப்போகிறது. இது ஒரு விலங்கு. இது எப்போது என்ன செய்யும் என்று தெரியாது. வீட்டில் ஒரு சிறிய குழந்தை இருக்கும்போது இந்த நாயும் அங்கேயே இருந்தால் நான் மிகவும் கவலையடைவேன். நான் வீட்டை விட்டு வெளியே இருக்கும் நேரமெல்லாம் எனக்கு பதற்றமாகவே இருக்கும். நீ வீட்டு வேலைகளில் பிஸியாக இருக்கும்போது அது என் குழந்தைக்கு ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டேன். கிறிஸ்டி என்னை பார்த்து, இல்லை இல்லை, ஹரி அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் ஒரு வளர்ப்பு நாய் என்பது உனக்கு தெரியவில்லை. அவன் அப்படி ஏதும் செய்ய மாட்டான் என்றாள். மேலும் அவள் நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்து 15 நாட்கள் தங்கியிருந்த போது அவர்களுடன் குழந்தைகளும் இருந்தனரே, அப்போதெல்லாம் ஹரி எதுவுமே சொல்லவில்லையே என்று கூறினாள். நான் சொன்னேன், கிறிஸ்டி, விலங்குகளை ஒருபோதும் நம்ப முடியாது. அது உன்னை பார்த்து அதிகம் குறைப்பதை நான் கவனித்திருக்கிறேன். குறிப்பாக உன் வயிற்று பகுதியை பார்த்துதான் அது அதிகம் சத்தம் போடுகிறது. அது ஏதோ சொல்ல நினைப்பது போல் இருக்கிறது. ஒருவேளை இப்போதே அதற்கு நம் குழந்தையின் மீது வெறுப்பு வந்துவிட்டதோ என்னவோ. அது தன் வெறுப்பை வெளிப்படுத்துகிறது. இதை கேட்டதும் கிறிஸ்டிக்கு திடீரென கோபம் வந்தது. இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் அம்மாவாக போகிறேன் என்பது அதற்கு எப்படி தெரியும்? அது ஒரு விலங்கு. நீ ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறாய்? இது என் முதல் கணவரின் கடைசி அடையாளம் என்று நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன். என் முதல் கணவரின் அடையாளத்தை என்னிடமிருந்து பிரிக்க உன்னால் முடியாது என்றாள். நான் சொன்னேன், உன் முதல் கணவரின் எந்த அடையாளத்தையும் இனி என்னால் சகித்துக்கொள்ள முடியாது. நீ அடிக்கடி இது அவர் தந்தது, இது அவருடைய கடைசி அடையாளம் என்று சொல்லும்போது எனக்கு பிடிப்பதில்லை. ஒருவரை நாம் நேசித்தால் மட்டுமே அவருடைய அடையாளங்களை சேமித்து வைப்போம், அப்படித்தானே? அதற்கு அவள், திவாகர், நான் உன்னிடம் பொய் சொன்னதில்லை. என் முதல் கணவரை நான் காதலித்தேன். அது ஒரு காதல் திருமணம். நான் அவரை மிகவும் நேசித்தேன், எப்போதும் நேசிப்பேன். அவர் இப்போது இந்த உலகில் இல்லை, சென்று விட்டார். இப்போது நான் அவரை வெறுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அவரை என்னால் வெறுக்க முடியும் என்றால் உங்களையும் என்னால் வெறுக்க முடியும் என்றாள். கிறிஸ்டியின் இந்த பேச்சு எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன் முதல் கணவர் கூட இந்த அளவுக்கு நேசித்திருக்க மாட்டார். நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் உன் முன்னால் வேறு எந்த பெண்ணை பற்றியும் பேசியதே இல்லை. உன்னை பார்த்த முதல் கணமே நான் விழுந்து விட்டேன். நீயும் என்னை பார்த்ததும் காதலிக்க தொடங்கினாய். உன் முதல் கணவரை நீ நல்ல விதமாகத்தான் நினைவில் வைத்திருப்பாய் என்று நான் கருதினேன் என்றேன். அதற்கு அவள்,
நீங்கள் ஏன் என்னுடன் சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்டாள். நான் அவளிடம், எனக்கு சண்டை போட விருப்பமில்லை, இந்த நாயை மட்டும் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிடு என்றேன். அவள் சொன்னாள், அது முடியாது, என்னால் இதை வெளியேற்ற முடியாது. எங்கே விடுவது? நாம் எங்கே விட்டாலும் அது மீண்டும் என்னிடமே வந்துவிடும். மேலும் இது சாதாரண நாய் அல்ல, 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நாய். இதை யாராவது திருடி விடுவார்கள். இது போன்ற நாய்கள் எல்லா இடங்களிலும் கிடைக்காது, வெளிநாடுகளில்தான் இருக்கும். யாராவது திருடினால் மீண்டும் தர மாட்டார்கள். அப்படியானால் இதை விற்றுவிடலாம் என்றேன். இந்த வார்த்தை கிறிஸ்டியின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. இல்லை, இதை விற்க நான் விடமாட்டேன். அதன் உரிமையாளர் இறந்ததால் அது ஏற்கனவே மிகுந்த சோகத்தில் இருக்கிறது. நான் ஒரு நல்ல மனுஷி, அதன் உணர்வுகளை மதிக்க தெரியாத கெட்டவள் அல்ல. அது ஒரு விலங்கின் உணர்வாக இருந்தாலும் எனக்கு முக்கியம் என்றாள். அவளுடைய இந்த பேச்சை கேட்டு நான் அவள் முன்னால் வெட்கமடைந்தேன். ஏனென்றால் நானும் ஒரு மென்மையான இதயம் கொண்ட நல்ல மனிதன் என்று காட்டிக்கொண்டேன். ஆனால் உண்மையில் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. வேறு என்ன செய்ய முடியும்? நான் அமைதியாகிவிட்டேன். நாட்கள் இப்படியே நகர்ந்தன. அந்த நாய் கிறிஸ்டியின் வயிற்றை பார்த்து பார்த்து சத்தமாக குறைத்து கொண்டே இருந்தது. இப்போது கிறிஸ்டியும் இதை கவனிக்க தொடங்கினாள். அதனால் அவள் அந்த நாயிடமிருந்து விலகியே இருந்தாள். நீங்களே போய் அதற்கு உணவு கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று என்னிடம் சொன்னாள். நான் அந்த நாயை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் பயமாக இருந்தது. அது என்மேல் பாய்ந்து என்னை கடித்து விடுவது போல் தோன்றியது. ஒரு இரவு என் மனைவி என் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் தூக்கத்திலேயே ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது எனக்கு தெரிந்தது. ஆனால் அவள் உச்சரித்த பெயர் என்னுடையது அல்ல, அது அவள் முதல் கணவருடைய பெயர். அவள் தன் முதல் கணவரின் பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் உங்களிடம் வர விரும்புகிறேன், உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டு ஏன் இவ்வளவு சீக்கிரம் சென்றீர்கள் என்று புலம்பினாள். நான் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து அவளது பேச்சை கூர்ந்து கவனித்தேன். அதை கேட்டு எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. எந்த ஒரு கணவனும் தன் மனைவி வேறொரு ஆணின் பெயரை தூக்கத்தில் கூட சொல்வதை சகித்துக் கொள்ள மாட்டான். இந்த பெண் இன்னும் தன் முதல் கணவனைத்தான் காதலிக்கிறாள். இன்னும் அவன் மீதுதான் பைத்தியமாக இருக்கிறாள். அவனை இன்னும் மறக்கவே இல்லை. ஒரு நாள் நான் அவளிடம், நீ ஏன் என்னை மணந்தாய் என்று கேட்டேன். அதற்கு அவள், ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்றாள். நான் கேட்டேன், ஏன், நான் நல்ல மனிதன் என்பதால் மட்டுமா என்னை மணந்தாய்? உனக்கு என்னை பிடிக்கவில்லையா? அவள் சொன்னாள், உங்களை பிடிக்கிறது, உங்களை பிடிக்காமல் இருக்க என்ன இருக்கிறது? நான் பெரிய துன்பத்தில் இருந்தபோது உங்கள் காதல் எனக்கு ஆதரவாக இருந்தது. நீங்கள் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என் கணவர் பிரிந்த துக்கத்திலேயே நான் இறந்திருப்பேன். என் மனைவியின் ஒவ்வொரு பேச்சும் எனக்கு கோபத்தை உண்டாக்கியது. அதாவது அவள் என்னை வெறும் ஒரு ஆதரவாக மட்டுமே வைத்திருக்கிறாள். அவள் என்னை நேசிக்கவில்லை. ஒரு நாள் எனக்கு அவள் மேல் அளவு கடந்த கோபம் வந்தது. அதனால் நான் அவளிடம் ஒரு பொய் சொன்னேன். எனக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது. நான் அவளை மிகவும் காதலித்தேன். ஆனால் அவள் என்னை ஏமாற்றிவிட்டாள். அதனால் நான் அவளை விட்டுவிட்டேன் என்று பொய் சொன்னேன். அவள் என்னை கைவிட்ட போது என் கண்களில் கண்ணீர் கூட வரவில்லை. நான் உன்னிடம் பொய் சொன்னேன். ஆனால் இனி உன் முதல் கணவரை பற்றி என் முன்னால் பேசாதே என்று சொன்னேன். இதை கேட்டதும் கிறிஸ்டி அமைதியாகிவிட்டாள். அவள் சொன்னாள், நீங்கள் ஏன் என்னிடம் பொய் சொன்னீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் முதல் மற்றும் கடைசி பெண் நான் தான் என்று நினைத்தேன். நீங்கள் என்னை தவிர யாரையும் காதலித்ததில்லை என்று கருதினேன். ஆனால் நீங்கள் ஒருவரை காதலித்திருந்தும் என்னுடன் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அந்த பெண் உங்களை ஏமாற்றினாள். ஆனால் நான் உங்களை ஏமாற்றவில்லையே. நான் உங்களுடன் மிகவும் உண்மையாக இருந்தேன். உங்களை நேசிக்க தொடங்கினேன். அப்படி இருக்க ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறீர்கள்? நான் சொன்னேன், நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் இனி உன் முதல் கணவரின் பெயர் உன் நாவிலிருந்து வரக்கூடாது. ஏனென்றால் இப்போது நீ என்னை மணமுடித்திருக்கிறாய். நீ என் தர்மபத்தினி. உனக்கும் உன் முதல் கணவருக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் இந்த உலகை விட்டு சென்று விட்டார். அதனால் நீயும் அவரை உன் இதயத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். இனி நீ அவர் பெயரை எடுத்தால் அதை நான் துரோகம் என்றுதான் கருதுவேன். அப்புறம்
உனக்கும் என்னை ஏமாற்றிய அந்த பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அவள் கேட்டாள், என்ன சொல்கிறீர்கள்? இந்த உலகிலேயே இல்லாத ஒரு மனிதரை நினைப்பது எப்படி துரோகமாகும்? அதற்கு நான், நீ என்ன சொன்னாலும் சரி, இனி அவர் பெயரை சொன்னால் நீ என்னை காயப்படுத்த நினைக்கிறாய் என்றுதான் அர்த்தம் என்றேன். அதன் பிறகு என் மனைவி அவர் பெயரை சொல்லவில்லை. ஆனால் என்னிடமிருந்து விலகியே இருந்தாள். அவள் முகம் வாடி போயிருந்தது. என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டாள். முன்பு போல என்னிடம் அன்பு காட்டவில்லை. தன் மனதில் உள்ள எதையும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஒரு பெண்ணின் அமைதி என்பது ஒரு பெரிய புயல் வரப்போவதற்கான அறிகுறி. மகிழ்ச்சியாக இருக்கும் பெண் ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டாள். ஒரு பெண் அமைதியாகிவிட்டாள் என்றால் அவள் மகிழ்ச்சியாக இல்லை, அல்லது அவள் அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய காரணம் ஒளிந்திருந்தது. என் மனைவி அமர்ந்திருக்கும் போது எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பாள். அவள் தன் மறைந்த முதல் கணவரின் நினைவுகளில் மூழ்கி இருக்கிறாள் என்றுதான் நான் நினைத்தேன். காலம் இப்படியே நகர்ந்தது. ஒரு நாள் திடீரென என் மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமானது. நான் அவசர நிலையில் அவளை அருகிலிருந்த ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அவள் வழக்கமாக சிகிச்சை பெறும் மருத்துவர் அவர் இல்லை. ஆனால் அவசரத்தில் நான் அவளை இங்கே அழைத்து வந்தேன். அந்த மருத்துவர் சொன்னார், இவருக்கு பிரசவ காலம் வந்துவிட்டது, நாம் உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும். நான் கேட்டேன், என்ன டாக்டர் சொல்கிறீர்கள்? குழந்தை சீக்கிரமாக பிறக்கிறதா? அதற்கு அவர், இல்லை இல்லை, சீக்கிரம் பிறக்கவில்லை, 9 மாதங்கள் முழுமையாக முடிந்துவிட்டன. சொல்லப்போனால் 9 மாதங்கள் முடிந்து சில நாட்கள் அதிகமாகிவிட்டன என்றார். மருத்துவர் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனெனில் அவர் சொல்வது உண்மையானால் இங்கே ஏதோ தவறு நடக்கிறது என்று அர்த்தம். அதற்கு மருத்துவர் சொன்னார், ஜனவரியில் திருமணம் நடந்தால் பிப்ரவரியில் தான் ஒரு பெண் கருத்தரிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சில பெண்கள் மிக விரைவாக கருத்தரிப்பார்கள். ஆனால் இப்போது இதை பற்றி பேச நேரமில்லை. நீங்கள் பணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாம் ஆபரேஷன் செய்ய வேண்டும். இல்லையென்றால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். நான் விரைவாக எல்லா நடைமுறைகளையும் முடித்தேன். என் மனைவிக்கு ஆபரேஷன் நடந்தது. அவள் நலமாக இருந்தாள். அவளை ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அறைக்கு மாற்றினார்கள். ஆனால் குழந்தையை 24 மணி நேரம் மிஷினில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குழந்தையின் உடல்நிலை சீராக இல்லை. 24 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தையை மிஷினில் இருந்து எடுத்து விடலாம் என்று டாக்டர் கூறினார். என் மனைவி குழந்தையை பற்றி மிகவும் கவலையாக இருந்தாள். நீ கவலைப்படாதே, கடவுள் அருளால் நாளைக்குள் நம் குழந்தை சரியாகிவிடும் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினேன். நாளைக்குள் குழந்தை இன்னும் தேறிவிடும். கடவுள் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்திருக்கிறாய் என்று நான் கேட்டேன். நான் மேற்கொண்டு ஏதேனும் பேசுவதற்குள் அவள், நான் இதன் பெயரை என்று ஏதோ ஒரு பெயரை சொல்ல முயன்றுவிட்டு பாதியிலேயே நிறுத்தினாள். அவள் தன் குழந்தைக்கு முதல் கணவரின் பெயரை வைக்க விரும்புகிறாளோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அவள் அமைதியாகிவிட்டாள். நர்ஸ் குழந்தையை கொண்டு வந்தபோது அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். குழந்தை மிகவும் கருப்பாக இருந்தது. என் மனைவி பால் போல வெள்ளையாக இருந்தாள். நானும் ஓரளவு அழகாகவே இருந்தேன். பிறகு எப்படி இந்த குழந்தை மட்டும் இவ்வளவு கருப்பாக பிறந்தது? அதற்கு மருத்துவர், குழந்தைகள் வளர வளர நிறம் மாறும், இப்போதே இதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்றார். நாங்கள் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த போது ஹாரி எங்களை நோக்கி ஓடி வந்து சத்தம் போட தொடங்கியது. நான் கிறிஸ்டியிடம், இது என்ன செய்கிறது? இதை குழந்தையிடமிருந்து தள்ளியே வை, குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து விளைவித்து விடப் போகிறது என்று கவலையுடன் சொன்னேன். ஆனால் கிறிஸ்டி இதை கேட்டு சிரிக்கத் தொடங்கினாள். அது மகிழ்ச்சியில் கத்துகிறது. பல வருடங்களுக்கு பிறகு அது இவ்வளவு சந்தோஷமாக இருப்பதை இன்றுதான் பார்க்கிறேன். அது இப்படி துள்ளி குதிப்பதை நான் எப்போது பார்த்திருக்கிறேன் என்றால், என் முதல் கணவர் வீட்டிற்கு வரும்போதுதான் அது இப்படி துள்ளி குதிக்கும். இன்று குழந்தையை பார்த்ததும் இவ்வளவு காலம் கழித்து அது மீண்டும் துள்ளி குதிக்கிறது. இன்று அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றாள். கிறிஸ்டி சிரித்துக்கொண்டே இதை சொன்னாள். ஆனால் அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. அந்த குழந்தையிடம் எனக்கு எந்த ஒரு ஒட்டுதலும் ஏற்படவில்லை. சில நேரங்களில் ஆண்களுக்கு பிறந்த உடனேயே குழந்தைகளிடம் அதிக பாசம் வராது. குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்து பேசத் தொடங்கி குறும்பு செய்யும் போதுதான் பாசம் வரும் என்பார்கள். ஆனால் எனக்கு அந்த குழந்தையிடம்
எந்த ஒரு நெருக்கமும் ஏற்படவில்லை. ஒரு தந்தைக்கான உணர்வும் வரவில்லை. சொல்லப்போனால் இது எனது முதல் குழந்தை. எனக்கும் கிறிஸ்டிக்கும் இடையிலான காதலின் அடையாளம். ஆனால் என் மனைவி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் இன்னும் குழந்தைக்கு பெயர் வைக்கவில்லை. நான் அவளிடம் அடிக்கடி ஏதாவது பெயர் வை, நாம் இதற்கு சோனு என்று பெயர் வைப்போம் என்று சொன்னேன். எனக்கு அந்த பெயர் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் கிராமத்தில் என் அப்பா என்னை சிறு வயதில் சோனு என்றுதான் அழைப்பார். என்னுடைய இந்த விருப்பத்திற்கு அவள் அமைதியாகிவிட்டாள். ஒரு நாள் குழந்தையின் உடல்நிலை திடீரென மோசமானது. என் மனைவிக்கு அறுவை சிகிச்சை நடந்திருந்ததால் அவளால் அடிக்கடி வெளியே செல்ல முடியாது. நீ கவலைப்படாதே, நான் குழந்தையை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறேன், மருத்துவமனை பக்கத்தில் தான் இருக்கிறது என்றேன். அவள் கவனமாக அழைத்து செல், ஹரியையும் உன்னுடன் அழைத்து செல் என்றாள். நான் அதை ஏன் அழைத்து செல்ல வேண்டும்? நான் ஹரியை பார்ப்பதா அல்லது குழந்தையை பார்ப்பதா என்று கேட்டேன். எப்படியோ நான் குழந்தையை மருத்துவரிடம் அழைத்து சென்றேன். பயப்பட ஒன்றுமில்லை. சிறிய குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் போவது இயல்புதான் என்று மருத்துவர் கூறினார். எனக்கு DNA சோதனை செய்ய வேண்டும் என்று தோன்றியது. நான் மருத்துவரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் ஆச்சரியமடைந்தார். ஆனால் அவர் எனக்கு தெரிந்தவர் என்பதால் ஒப்புக்கொண்டார். சரி, சோதனை செய்துவிடலாம். இது ஒரு சிறிய சோதனைதான், ஆனால் இதன் முடிவு வர 2 நாட்கள் ஆகும் என்றார். நானும் சம்மதித்து சோதனையை முடித்துவிட்டு குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். குழந்தை இப்போது நலமாக இருந்தது. குழந்தை பிறந்ததிலிருந்து கிறிஸ்டி என்னை பார்ப்பதே இல்லை. ஏற்கனவே அவள் எங்கே என்னை பார்த்தாள்? எப்போதும் தன் நினைவுகளிலேயே மூழ்கி கிடப்பாள். திருமணமான ஆரம்ப நாட்களில் மட்டும்தான் அவள் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டாள். அவள் என்னை கட்டி அணைக்கும் போது கண்களை மூடிக்கொள்வாள். இப்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அவள் என்னை கட்டி அணைக்கும் போது தன் முதல் கணவனை உணர்கிறாளோ என்று ஐயம் எழுகிறது. என் அதிர்ஷ்டம் ஏன் இவ்வளவு மோசமானது என்று எனக்கு புரியவில்லை. இந்த பெண்ணிற்காக நான் என் பெற்றோரின் ஆசைகள் அனைத்தையும் மண்ணோடு மண்ணாக்கினேன். அவள் சொன்னபடியெல்லாம் கேட்டேன். ஆனால் அவளோ வேறொருவரின் நினைவிலேயே இருக்கிறாள். இப்போது நான் இந்த குழந்தையையும் சந்தேக கண்ணோட்டத்துடனேயே பார்த்தேன். ஏதோ ஒன்று நிச்சயம் இடித்தது. குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஹரி என் மனைவியை பார்த்து விசித்திரமாக சத்தம் போட்டு கொண்டிருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையிடம் அந்த நாயின் நடத்தை மிகவும் நன்றாக இருந்தது. அது குழந்தையின் பின்னாடியே ஓடியது, விளையாடியது, துள்ளி குதித்தது. என் மனைவி, மகன் மற்றும் ஹரி மூவரும் சேர்ந்து விளையாடுவதை பார்க்கும்போது நான் அவர்களுக்கு யாரோ ஒரு அந்நியன் போல உணர்ந்தேன். என் மனைவி எப்போதும் தன் மகனுடனேயே பிஸியாக இருந்தாள். 2 நாட்களுக்கு பிறகு மருத்துவர் எனக்கு அழைப்பு விடுத்து DNA சோதனை முடிவை பற்றி சொன்னார். DNA முடிவுகள் வந்துவிட்டன, வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று டாக்டர் சொன்னார். நான் மிகுந்த பதற்றத்தில் இருந்தேன். ஒருபுறம் போக வேண்டும் என்று தோன்றியது, மறுபுறம் என் மனைவியை சந்தேகிக்க கூடாது என்றும் தோன்றியது. ஆனால் இறுதியில் என் ஆண்மை மேலோங்கியது. நான் சென்றேன். டாக்டர் அந்த அறிக்கையை காட்டிய போது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஹரி ஏன் என் மனைவியின் வயிற்றை பார்த்து அத்தனை சத்தம் போட்டது? இப்போது குழந்தை பிறந்ததும் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. ஏனெனில் அந்த குழந்தையின் தந்தை நான் அல்ல, என் மனைவியின் முதல் கணவர். அவர் இந்த உலகை விட்டு சென்ற போதே என் மனைவி கருவுற்றிருந்தாள். கிறிஸ்டி என்னை சந்தித்த போது அவளுடைய கணவர் இறந்து 1 மாதமே ஆகியிருந்தது. தன் கணவர் இறந்து 1 வருடம் ஆகிவிட்டது என்று அவள் என்னிடம் பொய் சொல்லியிருந்தாள். அவர் இறந்த சில காலத்திலேயே நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். ஒருவேளை என் மனைவி கூட தான் கர்ப்பமாக இருப்பதை அப்போது உணர்ந்திருக்கவில்லை போலும். அதனால்தான் ஹரி கிறிஸ்டியை பார்த்து தொடர்ந்து குறைத்திருக்கிறது. என் மனைவி கர்ப்பமாக இருப்பதும் அது தன் எஜமானரின் வாரிசு என்பதும் அந்த நாய்க்கு தெரிந்திருக்கிறது. என் மனைவி சொன்னது போலவே தன் எஜமானரை வீட்டிற்கு திரும்பி வந்தது போல அந்த நாய் துள்ளி குதித்தது. ஏனென்றால் அது அவளது முதல் கணவரின் வாரிசு. அதனால்தான் என் மனைவி குழந்தைக்கு இன்னும் பெயர் கூட வைக்காமல் இருந்தாள். அன்று நான் வீட்டிற்கு திரும்பியதும் அமைதியாக என் துணிகளை மூட்டை கட்டத் தொடங்கினேன்.
அவள் என்னை பார்த்து, என்ன விஷயம், என்ன செய்கிறாய், எங்காவது வெளியே செல்கிறாயா என்று கேட்டாள். நான் சொன்னேன், ஆமாம், உன்னை விட்டு நிரந்தரமாக செல்கிறேன். அவளிடம் அந்த டிஎன்ஏ அறிக்கையை காட்டி எல்லா உண்மைகளையும் சொன்னேன். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல். அதில்தான் நம் இருவரின் வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது. உனக்கு இது முன்கூட்டியே தெரியுமா? உனக்கு தெரியாது என்றால் நான் உன்னை மன்னித்து விடுவேன். இந்த குழந்தையையும் என் குழந்தையாக ஏற்றுக்கொள்வேன். வாழ்நாள் முழுவதும் உன்னுடனேயே இருப்பேன். ஆனால் உனக்கு தெரிந்திருந்தும் என்னிடம் பொய் சொல்லியிருந்தால் நான் வேறு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். இன்று பொய் சொல்லாதே, உண்மையை மட்டும் சொல். நமக்கு இடையே ஏற்கனவே பல பொய்கள் இருந்துவிட்டன. நான் சில பொய்களை சொன்னேன், ஆனால் நீ என்னிடம் பொய் சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றேன். என் மனைவி இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் சொன்னாள், நான் கர்ப்பமாக இருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இவன் ஒரு மாசற்ற குழந்தைதானே. இவனது தந்தை இந்த உலகிலேயே இல்லை. இவன் ஒரு அனாதை. நீங்கள் இவனுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தால் கடவுள் உங்களுக்கு எப்போதும் நல்லது செய்வார் என்று அவள் கூறினாள். நான் சொன்னேன், இந்த விஷயத்தில் கடவுள் எனக்கு நல்லது செய்ய மாட்டார். எனக்கு என் மீது மட்டுமே அன்பு செலுத்தும், எனக்காக மட்டுமே வாழும் ஒரு மனைவிதான் தேவைப்பட்டாள். ஆனால் நீ இன்னும் உன் முதல் கணவரை மறக்கவில்லை. இந்த குழந்தையும் அவருடையதுதான். என்னால் எப்படி உன்னுடன் வாழ முடியும்? என்னை மன்னித்து விடு. இந்த உறவை என்னால் மேற்கொண்டு தொடர முடியாது. என் மனைவி அழத் தொடங்கினாள். நான் சொன்னேன், அந்த நாய் ஒரு விலங்குதான். ஆனால் அதற்கு கூட இந்த குழந்தை தன் எஜமானருடையது என்று தெரிந்துவிட்டது. ஆனால் நான் கடைசி மூச்சு வரை ஏமாளியாகவே இருந்திருக்கிறேன். ஒருவேளை நான் இந்த சோதனையை செய்யாமல் இருந்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் என்னை நீ ஏமாற்றியிருப்பாய். என்னை அவ்வளவு முட்டாளாகவா நினைத்தாய்? இந்த விஷயம் என் மனதை மிகவும் காயப்படுத்தியது. என் மனைவி என் காலடியில் விழுந்து கதறி அழுதாள். நான் எதையும் கேட்காமல் என் பொருட்களை கட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் கிராமத்திற்கு வந்து இப்போது 2 மாதங்கள் ஆகிவிட்டன. மீண்டும் அந்த நகரத்திற்கு செல்ல எனக்கு விருப்பமில்லை. அங்கே சென்றால் என் மனைவியின் நினைவு வரும் என்று எனக்கு தெரியும். அவள் எனக்கு துரோகம் செய்துவிட்டாள், என்னை ஏமாற்றி விட்டாள். நான் என் பெற்றோரிடம் வந்து மன்னிப்பு கேட்டேன். என் பெற்றோரின் மனதை காயப்படுத்தியதால் தான் எனக்கு இப்படி நடந்ததோ என்னவோ. அவள் இப்போது எப்படி இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. அவளை அவளது நிலையிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். நான் என் மனைவிக்கு விவாகரத்து கொடுத்து விட்டேன். நான் விவாகரத்து கொடுத்தது அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. ஆனால் கிராமத்திற்கு வந்த பிறகு நான் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. என் பெற்றோரிடம் இதை பற்றி சொன்னபோது, தன் சுயநலத்திற்காக ஒருவனை அவன் பெற்றோரிடமிருந்து பிரிக்கும் பெண் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றுவாள், அவள் மிகவும் தந்திரமானவள் என்றார்கள். என் தாயின் வார்த்தைகள் எனக்கு நன்றாக புரிந்தன. இப்போது நான் என் கிராமத்திலேயே வேலை செய்கிறேன். என் வேலை நன்றாக செல்கிறது. நகரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் பெற்றோரின் ஆசையால் என் வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் என் பெற்றோர் எனக்கு 2வது திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார்கள். என்னால் இன்னும் கிறிஸ்டியை மறக்க முடியவில்லை. ஆனாலும் என் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காக திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.